குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃப்ரீ கோச்சிங் சென்டர் சார்பாக நான் உங்கள் திலீபன், சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் ட்ரிக்கியாக கேட்ட மொத்தமே ஒரு 5 கேள்வி தான் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. அந்த ட்ரிக்கியான கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டுடைய ஸ்பீட், அதாவது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்ற சேம் ஸ்பீடில் போகக்கூடியது காமா ரேஸும் எக்ஸ் ரேஸும் போகும். ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி ரெண்டுத்துக்குமே சேம் ஸ்பீடு தான். ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கியூட்டிக்குளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீராவி போக்கை தடை செய்கிறது தான். அப்போ டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் ஆஃப் வாட்டரை நிப்பாட்டுறது தான் கியூட்டிக்குளுடைய வேலை. ஆனால் இங்கே நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ அது கண்டிப்பாக தவறு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அடுத்து இலைத்துளை ஸ்டொமேட்டோவுடைய வேலை என்னென்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்துறது. அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளெடுக்கப்படும், ஆக்சிஜன் வெளியிடப்படும். ஸோ அதுவும் தவறு. ஸோ போத் 1 and 2 வந்து ராங். ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூணாவது கேள்வி, இந்தியாவுடைய ஃபஸ்ட் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் யார்? நமக்கு விக்ரம் சாராபாய் அவர் தான் இது பண்ணியிருப்பார், 1963 பண்ணியிருப்பார். அது வந்து தும்பா, திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதுக்கு தான் ரெண்டாவது பேர் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு மாற்றியிருப்பாங்க. இது பேர் ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர், ஈக்வட்டருக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் தான். ஸோ ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. முதல் இது தவறு, ஸ்ரீஹரிகோட்டான்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஸோ நாலாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டில் ஹுவான்ஸ்வாங் வந்தார் அப்படின்னா 100% 100% அது சரிதான். பட் அந்த ரெண்டாவது வாக்கியம் என்னென்னா, ஹுவான்ஸ்வாங் சம்மந்தப்படுத்தி தான் அந்த அடுத்த வாக்கியம் வச்சுருக்கிறாங்க. அவருடைய பார்வையில் 1000க்கும் 10,000க்கும் மேற்பட்ட புத்த துறவிகளும் 100க்கும் மேற்பட்ட புத்த மொனாஸ்ட்ரிஸ்களும் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜெயினிசம் வந்து 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மட்டும்தான் செலுத்தி துவங்கிச்சு. அப்போ ஜெயினிசம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி போத் கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் இதுக்கு வரும். 5வது கஷ்டமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி கோரால இருக்குது, ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின். அது பால் வெள்ளை நிறமாக இருக்கிறதுக்கான காரணம் கால்சியம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, அது சரிதான். ஆனால் அதே மாதிரி முட்டையும் வெள்ளையாக இருக்கிறதுக்கான கால்சியம் இருக்கா அப்படின்னு கேட்டால், கொடுத்துருக்கிற கூற்றிலிருந்து நம்ம இந்த முடிவை எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இது வந்து உளவியலில் கேட்டிருக்கான். அப்போ இந்த முடிவை எடுக்க முடியுமானா கண்டிப்பாக சொல்ல இயலாதுன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதில் ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க சிமிலர் கொஷினுக்கு. என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.